ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்களும் டீசல் வண்டி வச்சுருந்து அந்த வண்டிக்கு வந்து ஏடி ப்ளூ லிக்விட் ஊற்றுற ஆளா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. அதனால் பெரிய செலவு வைக்கும் உங்கள் வண்டி. இந்த சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பெரிய செலவை அவாய்ட் பண்ணலாம். எனக்கும் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் ஏடி ப்ளூ லிக்விட் ஊற்றக்கூடிய டீசல் வண்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு தடையும் அந்த ஏடி ப்ளூ வந்து கிட்டத்தட்ட 10 லிட்டர் வந்து 15 லிட்டர் கெப்பாசிட்டி, உங்கள் வண்டி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு டேங்க் இருக்கும், ரிசர்வார் இருக்கும். அந்த ரிசர்வாரை நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கணும். அது முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தப்ளுதுபோ உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து லைட்டு சிக்னல் காட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றணும், அந்த ஃப்ளூயிட் முடிய போது ஊற்றணும்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் அதை ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை வரும். வண்டி ஸ்டாப் ஆகிடும், ஸ்டார்ட் பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் அந்த ஃப்ளூயிடை ஊற்றுனதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. எல்லோரும் ஏடி ப்ளூ லிக்விட் வாங்கக்குள்ள எந்த லிக்விட் வாங்குறீங்கன்னு பார்த்து வாங்கணும். அதில் வந்து ஒரு சில அடிட்டிவ் இருக்குது. இந்த ஏடி ப்ளூனா என்னதுனாக்கா ஒரு டீமினரைஸ்ட் வாட்டரும் யூரியாவும் கலந்தது தான். அது என்னன்னாக்கா அது போய்ட்டு அந்த கார்பன் மோனாக்சைடு வெளியே வரக்குள்ள அதில் இந்த ஏடி ப்ளூ லிக்விடோட இது போய் அது வந்து உங்களுடைய பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி வெளியில் எமிட் பண்ணுறது தான் அதோடைய வேலையை. அப்போ இது என்ன செய்கிறாங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகும் அந்த லிக்விட். அப்போ அதை வந்து ஆன்டி கிறிஸ்டலைஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டலிசம் சொல்லிட்டு ஒரு அடிட்டிவ் ஒரு லிக்விட் வைக்கிறாங்க. அந்த லிக்விடை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏடி ப்ளூ ஊற்றக்குள்ளே அந்த லிக்விடை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் உங்களுடைய ரிசர்வார் க்ளீனாக இருக்கும். அதில் இன்ஜெக்டரோ பம்போ எதுவுமே அடைப்படாமல் சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க, நீங்கள் 500 யூரோ 600 யூரோ 1200 1500 யூரோ வரைக்கும் செலவு வைக்கும். அதனால் கவனமாக இருங்க. இந்த விஷயத்தை அசால்ட்டாக விடாதீங்க. ஓகே, குட் லக்.